அனைவருக்கும் வணக்கம். ஓணம் திருநாளை முன்னிட்டு சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் சில நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் கோவில் கொடுக்கப்பட்டுள்ள கலண்டரின் படி நடை திறப்பு நாள் ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை மாலை. ஓணம் சிறப்பு பூஜைகள் ஆகஸ்ட் 25 முதல் 27 வரை நடைபெறும். பின்னர் நடை அடைப்பு நேரம் ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை ஹரிவராசனம் செய்த பிறகு நடை அடைக்கப்படும். இதன் சிறப்புகள் என்னவென்றால், ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படும். உஷ பூஜை, உச்ச பூஜை, தீபாதரணை, ஓணம் சிறப்பு நைவேத்தியம், பக்தர்களுக்கு தரிசன வசதி மற்றும் இதுடன் சேர்த்து வழக்கமான பூஜைகளும் நடைபெறும். இந்த ஓணம் நடைதிறப்பு மற்றும் பூஜையின் முக்கியத்துவம் என்னவென்றால், மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களைப் போலவே அல்லாமல் ஓண பூஜை அமைதியான தரிசன அனுபவத்தை வழங்கும். ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு அலங்காரம் செய்து நெய் அபிஷேகம், தீபாதரணை, பக்தர்களின் குடும்ப நலன் மற்றும் ஆரோக்கியம் செழிப்புக்கான பிரார்த்தனைகள் இவை நடைபெறும். இதில் நாம் கலந்து கொள்வது மற்ற நாட்களில் தரிசனம் செய்வதை விட இந்த நாட்களில் செய்தால் மிகவும் சிறப்பு, நல்ல பலன் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். இந்த பூஜையில் முக்கியமாக செய்யப்படும் பூஜைகள் நிர்மாலய தரிசனம், கணபதி ஹோமம், உஷ பூஜை, உச்ச பூஜை, மாலை தீபாரணை செய்துவிட்ட பிறகு இரவு ஹரிவராசனம் செய்து நடை அடைக்கப்படும். இந்த காலத்தில் பக்தர்கள் செய்ய வேண்டியது விர்ச்சுவல் கியூவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முக்கியமாக அடையாள அட்டையை எடுத்து செல்ல வேண்டும். கோவில் விதிமுறை, வனத்துறையின் விதிமுறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்கள் தயவு செய்து கொண்டு போகாதீர்கள். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அங்க ஃபாலோ பண்றாங்க. மன அமைதியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு நாம் உதவி செய்தாலே நமக்கு கடவுள் உதவி செய்வார். நம் வாழ்க்கை முன்னேறும். முக்கியமாக அன்னதானம் மற்றும் இது போன்ற நற்செயல்களை நீங்கள் செய்து வாருங்கள். கோவில் வளாகத்தில் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். இந்த ஓண சிறப்பு பூஜை யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ அவர்கள் சுவாமியே சரணமையப்பா என்று இந்த வீடியோவின் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடித்திருக்கோ ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.